செய்வனையினால சகல தோஷங்கள், நல்ல கர்மங்களால் எல்லா ராஜயோகங்களை வரவழைக்க முடியும். அதே மாதிரி செய்வனையினால ராஜயோகங்களை தடுக்கவும் சகல தோஷங்களை உருவாக்கவும் முடியும். இது வேத சாஸ்திரங்கள்ல உள்ளதுதான். வேதங்கள்ல நம்புறதா இருந்தா இதெல்லாம் நம்பித்தான் ஆக வேண்டும். மந்திரம், தந்திரம் இதெல்லாமே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தாந்திரிகம் என்று சொன்னால் செய்வனை செய்யறது என்ற அர்த்தம் அல்ல. நிறைய பேர் இப்ப இந்தியாவில கூட நம்ம பல ஸ்டேட்ல எல்லாம் தாந்திரிகம் பேன் பண்ணி இருக்காங்க. அது ஒரு மூடத்தரம் தான். தாந்திரிகம் என்று சொன்னால் செய்வனே வைக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. அதாவது பூஜைகள் 3 விதத்திலே இருக்கு. ஒண்ணு ஆகமம், இன்னொன்னு வைதிகம், இன்னொன்னு தாந்திரிகம். ஆகமத்திலே உள்ள ஒரு பாகம் தான் இந்த தாந்திரிகம் என்று சொல்லப்பட்டது. சாட்சால் பராசக்தி ஆகிய மகாதேவியோட 2 கைகள். அந்த ஒண்ணுல ஆகமம், ஒன்னிலே ஒன்று தாந்திரிகம். அப்படித்தான் சொல்லி இருக்காங்க தேவி பாகவதத்திலே. கேரளாவில் உள்ள மகாட்சேத்திரங்கள்ல எல்லாம், சபரிமலை, குருவாயூர், இப்படிப்பட்ட மகாட்சேத்திரங்கள் எல்லாம் தாந்திரிக பூஜைகள் தான் நடக்கிறது.